சார் இவ்வளவு நேரம் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மக்கள் மனசுல இருக்க எண்ணங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிரதிபலிக்கும்? இல்ல இவ்வளவு நேரம் நான் எதுக்கு இங்க உட்கார்ந்து எனக்கே தெரியல. நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும். இல்ல நான் எதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்? பேமெண்ட் தான் கொடுக்கல. சரி கருத்துக்களையா சொல்லலாம், கேமரா 4 நிமிஷம் வந்துட்டு போலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்களே. இல்ல மக்கள் என்ன பேசுறாங்கன்றத பார்த்துட்டு இல்ல மக்கள் பேசுறது நான் வெளியே நின்று பார்த்துப்பேன் ரோட்ல உட்காந்து. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்ல சிரிக்கிறதுக்காக இல்ல, நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க, சொல்லுங்க. இல்ல நான் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க கோபி 65. அதாவது அவர் வந்து பேசினார், ரொம்ப நல்லா பேசி, ரொம்ப அருமையா பேசுனீங்க. அவர் வந்து பேசுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு உண்மை இருந்துச்சு. அவரோட வலி தெரிஞ்சுது, அவர் எவ்வளோ ஆழமாக போய் வாழ்க்கையில் அடிபட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் பேசுகிறப்ப யதார்த்தம் இருந்துச்சு. அது யதார்த்தம் வந்து வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காது சரிங்களா. அது யதார்த்தம். அது வந்து இந்த காலத்தில் வந்து எப்படி இருப்பாங்க இளைஞர்கள் அப்படிங்கிறது இவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் அவர் சொன்னாங்க. தலைமுறைகளோட வாழ்க்கை இங்கே கண்டிப்பா வேணுமா வேண்டாமா அப்படின்னு பற்றி பேசிட்டு இருக்கப்போ நான் ஒரு பாடல் ஒன்று எழுதியிருந்தேன். அதாவது எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுதுவேன். ஸோ அந்த வேணுமா வேண்டாமா இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. இங்கே நான் வந்ததுனால அந்த பாடலுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. என்ன படத்துல இருந்த அந்த பாடல்? இல்ல வரும், அது படம் பேரு வரும், இந்த பாடலும் வரும். வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமாங்க? முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதே எனக்கு வந்து ரொம்ப வேணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத நான் இப்ப நான் சொல்லாமா கோபி? சொல்லுங்க ப்ளீஸ் சார். இல்ல சொல்லலாமா? தாராளமா. இல்ல நீங்களும் முடிச்சிருங்க, பிகாஸ் அவரும் வந்திருக்காரு. இல்ல சார், அவரை எங்களுக்காக நான் அவரோட ரொம்ப தீவிரமான ஃபேன். ஆக்சுவலா சார் வந்து ஃபர்ஸ்ட் படம் எடுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னதுல இருந்து இப்ப தேர்ட் படம் எடுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்ற வரையும் எதுவுமே வெளில வரல. அவர் வந்து லிரிக்ஸ் தான் எழுதுவாரு சார். ஒரு படம் தான் எடுத்து சாரி சார், அதான் சார் ஃபர்ஸ்ட் படம் எடுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்ன பேர்ல இருந்து அவர் கிளாப் போர்ட் அடிச்சதுல இருந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு எனக்கு அவர் கொஞ்சம் பாடினாருன்னா நேயர்கள் ஆசைக்காக நீங்க அந்த பாட்டு சார் அதுக்கு தனியா பே பண்ணணும். நீங்க பேசிக்கலாம். இல்ல பேமெண்ட் பேசிக்கலாம். இல்ல பேசிட்டு அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். சரி பாடுங்க சார். டேக் பாட்டு ப்ளீஸ். பாட்டு நான் பாடணும். இதுதான் நம்ம நிகழ்ச்சி ப்ராப்ளமே. இப்படிதான் ஏதாவது தூண்டி விட்டுறது, ஏதாவது தொடங்கிறது, அப்புறம் அது போறது இல்ல. அப்படி இல்ல. உங்களுக்கு என்ன சார், இப்ப அவர் பாடுவார் சார், பாடினா 4 நிமிஷம் நாங்க ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க 25 நிமிஷம் ஓட்ட சொல்லி. சரி சரிங்களா? அதனால நாங்க அப்படிதான் பண்ணுவோம், பாட சொல்லுவோம். அவர் பாடுவாரு. அடுத்த தடவை நாங்க அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துறப்ப அவருக்கு நாங்க அவார்டு கொடுப்போம், எங்க சேனல் சார்பா கொடுப்போம். இதுக்காக சொல்லிருந்தீங்கன்னா நிறைய அவார்டுக்காக தான் அவங்க இங்க வர சொல்றது. புரியுதுங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம டீமுக்கு தான் சார் நீங்க பேச வந்தீங்கன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது, எங்க குரூப்புக்கும் கிடையாது. மாற்று கருத்து கிடையாது. நான் என்னன்னா இப்படி பல விஷயங்களை உங்க வாயில இருந்து வர வைக்கணும்னு தேவையில்லாத குழப்பங்கள் வர வைப்பாங்க. இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்களுக்கு அப்படிதான் ஆகுது. இல்ல அதாவது யோசிச்சேன், அதாவது என்ன பாட்டு பாடலாம், ஏகப்பட்ட பாடல் நம்ம எழுதிருக்கோம். இப்போ வந்து இங்க ஒரு பாட்டு டக்குன்னு நம்ம எழுதிட்டோம், தோணுச்சு. சோ எந்த பாடல் பாடலாம் அப்படிங்கறதும் ஒரு யோசனையா தான் இருந்துச்சு. ஓகே, நீங்க பாடி காட்டுங்க. இல்ல பாடுவோம் சார், பாடுவோம். முடிக்கிறப்ப பாடிடலாம், அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். கண்டிப்பா. அதாவது சிறப்பழைப்பாளர் வந்திருக்கிறது வந்து நம்ம ரசிகர்களின் மனதை புரிந்து கொண்டு அவர் அந்த பாடல் கண்டிப்பா கொடுப்பாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், முற்போக்கு சிந்தனையாளர், மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சியை பத்தி இவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இதெல்லாம் டேக்ல சொல்றேன். ஹிரியா என்ற முறையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா பாருங்கண்ணா. அதாவது என்னை பத்தி நானே சொல்றதை விட அவர் நிறைய சொல்லுவாரு. அவரு தனியா பேசுவார். அதுக்கப்புறம் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு தெரியுமா? அந்த பாட்டுக்கு அந்த படத்துக்கு நான் தான் வந்து ரைட்டரு. அவருக்கு தெரியும் நான் எப்படி எழுதுவேன், கதை எப்படி எழுதுவேன், எந்த இடத்துல ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் அவருக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம் சார். ஆரம்பத்திலேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஆரோக்கியமான விவாதத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் சார், ஃபர்ஸ்ட் நான் அந்த கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது என்ன, அவர் கதை கேளுங்க. அவர் ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் தான் நாங்கள் மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அதாவது அந்த ட்ரெயினை வந்து ஒரே கையில் வந்து ஒரு டாபிக் பற்றி நீங்கள் பேசுகிறாதீங்க. நடுவுல பேசுறது புரியுது, சொல்லியாச்சுல. டாபிக் பத்தி பேசுறாதீங்க. அதான் சார், கிளைமேக்ஸ் நாங்க எப்படி வச்சிருக்கோம்னா, கடல்லே நாங்க ட்ரெயின் விடுறோம், அங்க ட்ராக்க போட்டு அங்க இருந்து ட்ரெயின் விடுறோம் நாங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எங்க இருந்து இருந்தது, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை? இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர்ஸா தான். அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு, லிரிக் எழுதுறாரு, அப்புறம் சினிமாட்டோகிராஃபி அவர் தான் பண்றாரு, கோரியோகிராஃபி அவர் தான் பண்றாரு, எல்லாமே அவர் தான் பண்றாரு. சார் ஒரு நிமிஷம் சொல்லியிருக்காரு. நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. என்ன சார்? இல்ல பேக்ல வச்சிருந்த சிடி தான் அதுக்கெல்லாம் காரணம்னு, வெளிநாட்டு டிவிடி. அது நிறைய நடக்கும் சார். இதுதான் வந்து
இல்ல நான் அப்படிதான் இல்ல கேள்வி இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். சொல்லிடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே சொல்றாங்க அது உலக தரத்துக்கு ஒரு சினிமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சில சினிமாக்களை பார்த்து நம்ம கொண்டு வந்தாதான் நம்ம வந்து உலக தரமான சினிமா கொடுக்க முடியும். நல்ல கருத்துக்களை இந்த இடத்துல எடுத்து வச்சாங்க. சபாஸ், நல்ல கருத்து சார். அவர் சொன்ன மாதிரி நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த படத்துல நாங்க ஒர்க் பண்றப்போ ரொம்ப இவர் கூட ஒர்க் பண்ணி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அனுபவங்கள் நாங்க பகிர்ந்துப்போம் தனியா ஒரு எபிசோட். சரி சார், இதுதான் நல்ல வாயம் சம்பாதிக்கிறத நாரவாயம் சாப்பிட்ட கதை. மன்னிக்கணும். இப்போ இதுதான் எங்களுக்கு பிரச்சனைன்றது நான் மௌனமாக இருந்து காமிச்சேன், வேற ஒன்றுமே இல்லை. டென்ஷன் ஆகிறேன்னு சொன்னீங்க, நான் பேசல. எங்கள் குரூப்பில் ஒருத்தர் தூங்கிட்டார். ஹலோ, இல்லை அவர் தூங்கட்டும், அவராவது நிம்மதியாக இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி பார்த்தா பாதி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, அது இவராவது நிம்மதியாக இருக்கட்டும். நான் கேட்குறது என்னென்னா, வந்த டாப்பிக்குக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கட்டும், அது கூட பிரச்சனை இல்லை சார். ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ஏன் இந்த டாபிக் கொண்டு வந்தோம்னா, எல்லாரும் வந்து இப்போ வழக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமா பார்த்து தான் நாங்கள் சாவறோம் அப்படின்றாங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ வீட்லேயே இருந்து நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கலாம், புரியுதா? இது நீங்கள் வந்து அந்த வழி அதுதான் சார் சொல்கிறேன். வீட்டில் செத்துக்கிட்டு இருக்காங்க சார், நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். வேணுமா வேணாம் சார், அதெல்லாம் இருந்தால் தான் சார். நீங்களே சொல்லுங்களேன், ஒரு சந்தோஷம் இருந்தா அதுக்கு ஒரு கஷ்டமும் இருக்கணும் சார். அதுதான் சார் எங்க ப்ரோக்ராம் நாங்க கொண்டு வரோம். சூப்பர், ரைட். என்ன சொன்னீங்க? ஒரு சந்தோஷம், உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருந்தா அதுக்கு துக்கமும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தா தான் உங்க வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். ஓகே, ரைட். இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார், ரொம்ப பெரிய சந்தோஷம். மக்கள் எதிரிலே நான் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. சீஃப் கெஸ்ட் கிட்ட டைரக்டா பேச விட்டீங்க பார், இதுதான் முதல் தடவை. பேசவே விட மாட்டார் இவரா பேசிப்பாரு, அவரா ஒரு கருத்தை சொல்லுவார். இன்னைக்கு வந்து நம்ம நேரடியா பேசிருக்கோம், அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய பல புதுமைகளை ஏற்படுத்துவதுதான் நம்ம நிகழ்ச்சியோட நோக்கமே. நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க சார், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து அவருக்கு ஒரு பாடல் எழுதுறதுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சு, வெளிய இருந்தா கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சு வந்து கிடைச்சிருப்பாங்க. அது ஒரு ஹிட் பாடல் வந்து உருவாயிருக்கு. இல்ல இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லி ஆகணும். நான் வெளிய இருந்தா இன்னும் சூப்பரா பாட்டு எழுதிருப்பேன். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். நானும் வெளிய வந்து நான் அருமையான பாடல் எழுதிருப்பேன், அருமையான வார்த்தைகள் வந்திருக்கும். எங்க டீமுக்காக ஒரு உண்மையிலே பேசுறாரு, இதுதான் உண்மை. இது மாதிரி தப்பா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்ல நீங்க அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இப்ப எடுத்து மாத்தி பேசக்கூடாது. நீங்க எடுத்தோனே நீங்க சொன்னீங்க இங்க வந்து எனக்கு ஒரு பாடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை இப்ப அனுப்பி விட்டுருக்கேன். கண்டிப்பா அதாவது அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அதை மீறி நீங்க வந்து இப்ப திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா என்ன கூப்பிட்டு வந்ததுக்காகவா? இல்ல கூப்பிட்டு அந்த டாபிக் பேசுறதுக்காக நீங்க சொல்றீங்களா? மாத்தி பேச நாங்க கூப்பிட்டு வரல, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க சார். அதெல்லாம் சீஃப் கெஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணது ப்ரோகிராம். கோபி 65 எங்க சார்? கோபி உள்ள வா. எங்க போன? ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னு கூப்பிட்டாங்க. கோபி கிளம்பலாமா? முடிச்சலாமா சார்? பேசி முடிச்சீங்களா நீங்க? முடிச்சாச்சு. இல்ல டைம் இருக்கு இன்னும். இல்ல ஒரு நிமிஷம் சார். அதாவது பேசினாவே ஒன்று பிரேக்கு இல்லை, அவங்ககிட்ட பேசுவீங்க, இல்லை வெளியே போயிருங்க. அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு மனுஷனை கூப்பிடக்கூடாது, முதல்ல அது புரிஞ்சுக்க. இல்ல அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, ஓகேவா? அசிங்கப்படுத்துறதா கூட அப்புறம் எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம், ஓகேவா? அதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் அசிங்கப்படுத்துவீங்க. ஒரே நிமிஷம். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சுறுசுறுப்பாகவும் தெரியும் எனக்கு. இந்த விவாதம் பேச ஆரம்பிச்சேன். ஒரு சின்ன மாற்றம், அதாவது ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்ச இந்த விவாதத்துல வந்து ஒரு சில மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. நீங்களா நாங்களா அப்படின்றதுல நம்ம இப்ப வந்து பரிசளிப்பு நேரத்துக்கு வந்திருக்கோம். அந்த பரிசு திருச்சி மங்களா பங்களா வழங்கும் ஒரு எல்சிடி. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு மக்கள், இத்தனை கோடி மக்கள் எனக்கு ரசிகர்கள் இருந்தாலும் அப்பட்டமாக தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொன்ன, சப்புன்னு அறிஞ்சிருவேன் நம்ம ஊர் பாஷையை நமக்கு நினைவுபடுத்திய உங்களுக்கு தான். வாங்க, அன்பு பரிசு திருச்சி பங்களா வழங்கும் ஒரு டிவி. சப்புன்னு அரைஞ்சிருங்க. இல்ல இதுக்கு குடுக்குறீங்க. அதே சார் மங்களா ஒரு டிவி குடுக்குறீங்க, நல்லா தெரியும். அதாவது இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கங்க, திருப்பி இங்க இருந்து எடுத்துக்கங்க. மேலும் ஒருவருக்கும் கூட பரிசு, அதாவது அமைதியாக இருந்தாலும் சரி, முன்னாடியே இவர் கணிச்ச மாதிரி ஒரு அழகிய பரிசு உங்களுக்கு தான். வாங்க, சொன்னல அப்பவே சொன்னா இல்லையா, இவ்வளோ வேண்டான்ட்டு பாத்தியா? ரொம்ப சந்தோஷம். சிறப்பு விருந்தினருக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஒரு மணி நேரம் பட்டிமன்றம் கூட நடந்திருக்கு. அதுக்கு நடுவர் சொல்லிடுவாங்க, அது என்னன்னா சொல் புத்தி சுய புத்தி ரெண்டுமே இருக்கும். நீங்கள் உங்களை சொல்ல சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன்று சுய புத்தியாக சொல்லுவாங்க சார் இப்படின்ட்டு, இல்லை சொல் புத்தி மற்றவங்களை கேட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, இது வேணும் இது வேணாம் அப்படின்ற மாதிரி. இந்த நிகழ்ச்சி ஆரம்ப நாள் எபிசோட்லேருந்து
இது வரைக்கும் இதுதான் கரெக்ட்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? இல்ல, இது பட்டிமன்றம் மாதிரி இல்ல சார், இது விவாதம் தானே. இது விவாதம் தானே. இந்த அதுக்கு ஒரு முடிவு கிடையாதா? இல்ல அது மத்தவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்லி நடுநிலையா இருக்காரு. சபாஷ், சபாஷ். அதான் இந்த இடத்துல சொல்றேன். மத்தவங்க மனசு புண்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நடுநிலையா இருக்காரு. நடுநிலையா கோபி 65 அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, இவர் சப்போர்ட் பண்ணலாமா? நடுநிலையா. அதாவது ஒரு குழுக்கு மட்டும் ஒரு சார்பாக நான் வந்து அது பதிலை நான் சொல்லும்போது ஒரு விதமான அமானுஷ்யம் அவங்க மனசுக்குள்ள ஏற்படும் சார். அமானுஷ்யம் அந்த ப்ரோக்ராம் ஓகே, ஒரு விதமான மனநிலை அவங்க மனசுக்குள்ள ஏற்படும். அது வேண்டாம்னு சொல்லிதான். அது ஓகே. அதாவது ஒரு சில பேரோட நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு பதில் கரெக்டாக சொல்லிட்டா அந்த பதில் கரெக்டாக இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனப்பக்குவத்தில் இருப்பாங்க. ஆனால் சார் அப்படி இல்லையே, நமக்குள்ள மனக்கசப்பு வரக்கூடாதுன்னு நடுநிலையா இருக்காரு. சபாஷ், சபாஷ். இதுதான் ஏன்னா இதுதான். கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் என்னன்னே அவருக்கு தெரியாது. ஒரு தொலைநோக்கு பார்வையோட உங்களுக்கு பார்வை இருக்கிறது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள ஒரு நோக்கம் இருக்கு. ஒருவேளை எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டா வெளியே வந்தா நீங்க தூக்கி போட்டு அடிப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நான் அடுத்து அடிப்பேன். அதுக்காக தப்பிச்சுக்கிறாரு. இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் என்ன சேர்க்க முடியாது. ஏன்னா அடிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த கண்டிஷனில் என் பாடி இல்லை. இல்லை அதுதான் உண்மை. என்ன நிகழ்ச்சி இந்த பார் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சாரு, கிஃப்ட்லாம் கொடுத்துட்டாங்க, உனக்கு வராது, கிளம்புதா இருந்தால் கிளம்பு, கொஞ்சம் ஒரு விஷயம் நான் ஆரம்பத்துலேருந்து கவனிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு 2 விளம்பர இடைவேளைகள் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருந்தீங்க, விவாதம் ரொம்ப சூடாக போயிட்டு இருந்துச்சு. என்ன காரணம்? நீங்கள் திடீர்னு அமைதியாகிட்டீங்க. ஏன்னா உங்களை வச்சு தான் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் திடீர்னு அமைதியானது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லையா? దీన్ని చూసుకుంటే మన జీవితాల్లో అందరే అలాగే ఉంటున్నాము. ఎవరు కానీ ఎవరికి ఏది కావాలంటే కూడా ఎవరిదైనా అడుగుతున్నారు. మీ దగ్గర అడిగితే சரியா சொன்னார், சரியா சொன்னார். ए ए लोग पूरा के इधर दिया. तुम मालूम है तुम कितना लैंग्वेज मालूम है भाई साहब? तुम क्या बोल दिया? अरे भाई साहब तुम क्या बोला, तुम क्या बोला? चीफ गेस्ट का कुछ नहीं बोलता है. बोलो भाई क्या हमको 4 लैंग्वेज क्या मालूम है? இது என்ன மொழி சார்? இது வந்து போஜ்பூரி மாதிரி, இது பானிபூரின்னு ஒரு மொழி சார். சரி, ஓகே. நான் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப, பானிபூரின்ற நகரத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப இதை நாங்க அவர் பேசுனது புரிஞ்சுதா? இல்ல இல்ல அப்போ இதுவும் அப்படிதான் போகும். ஓகே, பானிபூரி சார். இது இந்த வாதங்களாக தான் நான் டென்ஷன் ஆனனாலும் அவங்க சத்தம் போடுறாங்க. ரிலாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் டென்ஷன் ஆக்கி விடுறீங்க. நான் சொல்லட்டுங்களா? இல்லை, உங்களை டென்ஷன் ஆக்குறது என்னுடைய நோக்கம் இல்லை. அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ஒரே விஷயம் உங்க மனசுல உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. என்ன விஷயம்னா கோபி 65 நாளே வந்து நம்ம டென்ஷன் பண்ணுவாரு. டவர் ஸ்டார் வந்தப்பயும் சார், டவர் ஸ்டார் வந்தப்பயும் அப்படிதான் சார் சொன்னாங்க உங்களா? இல்ல, டவர் ஸ்டார் வந்தப்ப பேசுனது என்னுடைய தவறு கிடையாது. அது வந்து அந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு சூழ்நிலையில். அப்ப கூட எங்க டவர் ஸ்டார் எப்படி சார் இருந்தாரு? அப்படின்னு இருந்தாரா இல்லையா? நல்லா இருந்தாரு அவரு. அதுதான் சார். இப்போ வந்து உண்மையிலே மனசார அவங்க உண்மையை பேசணும். இப்போ ஒரே ஒரு வாதம் மட்டும் வைக்கிறேன் சார். ஒரு டிவி வீடியோ காஸ்ட்டை விட இந்த நிகழ்ச்சிக்கு என்டர் ஆகிறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு அவரை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்ன மாதிரியான நீங்க என்னென்ன பண்ணி என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கணும், உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய அந்த மனதில் இருக்கும் அந்த உறுதியை இந்த இடத்துல சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். சும்மா சார் டிவியில் வருவோமே ஆசைப்பட்டு தான் சார் SMS அனுப்ப ஆரம்பிச்சேன். தெரியுமா முதல்ல உனக்கு? அப்புறம் தான் தெரிஞ்சது. உனக்கு தெரிஞ்சுதா? அனுப்புகிறேன்னு மட்டும் தான் சார் சொன்னாங்க. அனுப்ப ஆரம்பிச்சோன்னு இப்போ 10 ரூபா எடுத்தாங்க. கடைசியாக நான் எல்லா SMS அனுப்பி முடிச்சுட்டு பார்க்குறேன். நான் அந்த காசுக்கு நானே டிவி வாங்கியிருப்பேன் சார். ஆரம்பத்திலிருந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கும் நமது காரைக்குடி ஆட்சிகளின் வேணுமா வேணாமா பவர்டு பை அச்சு முறுக்கு நிகழ்ச்சியில் ஒரு சாரார் வந்து வேண்டான்னு பேசுனாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து வேணும்னு பேசுனாங்க. மனித மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமானது. ஒருத்தரை வந்து 1 மணி நேரம் பேசும் பொழுது அவருடைய மனநிலை மாறக்கூடும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த விவாதங்கள் போகும்போது இந்த பக்கம் இருக்கவங்கள நான் கேட்குறேன், அதாவது தெரியாமல் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோமே, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை, நம்ம இந்த பக்கம் மாறலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருக்கா சார் உங்களுக்கு? சபாஸ், இந்த மாதிரி தான் நான் அதில் எதிர்பார்க்குறேன். வெரி குட், வெரி குட். என்ன சார்? என்ன நீங்கள் அந்த பக்கம் போக விரும்புகிறீங்களா? இல்லை சார், நீங்கள் தூங்கிட்டு இருந்தா நீங்கள் அதே எழுப்பி போட்டு. நல்லா கேட்டுங்க, கை தூக்குனார் சந்தோஷப்படாதீங்க, அவர் அங்கே போகிறதுக்கு இல்லை. சபாஸ் சபாஸ், இதைத்தான் நான் விரும்புகிறேன். இதே கேள்வியை நான் இந்த பக்கம் கேட்க விரும்புகிறேன். அதாவது ஒரு மனநிலை என்பது ஒருத்தர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேர் பேசும்போது நமக்கு தெரிய வரலாம். இந்த பக்கம் இருக்கிற நண்பர்களில் யாராவது அந்த குழு பக்கம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? காரைக்குடி ஆட்சிகள் வழங்கும் வேணுமா வேணாமா பவர்டு பை அச்சு முறுக்குகள் நிகழ்ச்சியில்
இன்றைய புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சந்தோஷம். அதாவது இத்தனை வருடங்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை வாரங்களாக, இத்தனை எபிசோடுகள் கடந்த இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் என்னைக்குமே எந்த டாப்பிக்கும் எடுத்துமே 2 குழுக்களும் ஒரே மனதோட ஒரு பதில் ஏற்றுக்கிட்டதா சரித்திரம் கிடையாது. ஆனால் இந்த வேணுமா வேண்டாமா தலைப்பில் நீங்கள் எல்லாரும் இந்த டாபிக் மூலிமா ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த கோபி 65க்கு மனதார ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கவலைப்பட வேணாம், இந்த வருஷத்துலேருந்து இந்த ஷோ இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழலாம். எல்லா இளைஞர்களும் ஒரே மனதோடு என்னை ஏற்றுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு ஒரு சமையல் குறிப்பு நிகழ்ச்சினாலும் சரி, அழகு குறிப்பு நிகழ்ச்சினாலும் சரி, உங்களை அதிலிருந்து சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுவது கோபி 65. நன்றி, வணக்கங்கள். பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். உடம்பில் வழிந்தோடும் உதிரம் உனை கேட்கும், நான் செய்த தீங்கு என்ன, நான் செய்த